என் வாழ்க்கையில் இருக்கிற சரித்திரத்தை நான் சொல்லியிருந்தா கூட ஒன்று விட்டுருப்பேன், இல்லைன்னா ஒன்று சொல்லியிருந்திருப்பேன். இவ்வளவு வேணும் மறைக்காம நாங்க காலி பண்றோங்கிற முதல் கொண்டு சொல்லிட்டாரு. இந்த மகன் இன்னைக்கு காலி பண்றோம்னு நினைச்சிட்டு இருக்கா, போகணும்னு நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு எல்லாம் சொன்னோன்னே கத்த ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 அடி உயரத்துக்கு ஒரு குரங்கு உட்கார்ந்து இருக்குது. நைட்டு வர்றது 10 மணிக்கு நாங்க வர்றோம், ஸ்பீடா வர்றேன். அந்த குரங்கு என்ன பயங்கர ஆக்ரோஷமா பாக்குது. எனக்கு இந்த குரங்கு என்னடா நம்மள எதுக்கு பாக்குது, என் கவனம் இப்ப ரோட்ல இல்லை. அந்த குரங்கு என்ன பண்ணுமோ, அது என்னமோ செய்ய போகுது நம்மள என்ன சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த குரங்கு என் மேல வந்து விழுந்தது. என் மனைவி படுத்திருக்கிறாங்க, நானும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு விரல் வருது, என் மனைவியுடைய வயிற்றுக்குள்ள கை விடுது. 100% அந்த கையை நான் பாக்குறேன், என் மனைவி வயிற்றுக்குள்ள போகுது அந்த கை. விஷனா பாக்குறீங்களா? விஷனா இல்ல, நேரடியா. ரொம்ப ஆண்டவர் நெருங்க நெருங்க டப்புன்னு ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கேன். டப்புன்னு என் முன்னாடி வந்து தேவன் நிற்கிறார், ஊத்துறாரு. ஊத்தனோடனே என் புத்தி, என் சிந்தை, என் சரீரம் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால சகிக்க முடியல, எங்க இருக்கிறேன்னு எனக்கு தெரியல. அப்புறம் ஜெபிக்க ஜெபிக்க எனக்கு அது நைட்டு நேரங்கிறது வந்து எப்படி சொல்றது, பயமே இருக்காது. சில நேரம் அந்த பவுலை வந்து சர்ப்பம் கடிச்சது, அந்த விஷம் அவனுக்கு ஏறலை, அவனுக்கு ஒரு சேதம் வராமல் இருந்தால் எனக்கு என்ன, அந்த பாம்பை தேட ஆரம்பிச்சேன், என்னை கடிக்க விடணும். பிரைஸ் லார்ட். ஈடன் டிவி இது எல்லாருக்குமான ஒரு சேனல். இந்த ஊழியத்தை குறித்து, தேவனை குறித்து இன்னும் நல்லா வளரணும், இன்னும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளணும்னு இந்த சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ். உடனே சொன்னார், குணா நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா அப்படின்னாரு. நான் டப்புனு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. என் வாழ்க்கையில் இருக்கிற சரித்திரத்தை நான் சொல்லியிருந்தா கூட ஒன்று விட்டுருப்பேன், இல்லைன்னா ஒன்று சொல்லியிருந்திருப்பேன். இவ்வளவு வேணும் மறைக்காம நாங்க காலி பண்றோங்கிற முதல் கொண்டு சொல்லிட்டாரு. இந்த மகன் இன்னைக்கு காலி பண்றோம்னு நினைச்சிட்டு இருக்கா, போகணும்னு நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு எல்லாம் சொன்னோன்னே கத்த ஆரம்பிச்சிட்டேன். அவர் காலை பிடிச்சிட்டேன். காலை பிடிச்சோடனே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவர் என் பாவத்தை தான் சொல்றாரு, என் தப்புதங்களை சொல்றாரு, ஆனா அது எனக்கு துக்கத்தை உண்டாக்கல, வேதனை உண்டாக்கல, ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, ஒரு விடுதலையை கொடுக்குது, ஒரு பலனை கொடுக்குது. ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர்ல வச்சு ஆப்ரேஷன் பண்ண இப்படி அந்த மாதிரி நடக்குது எனக்குள்ள. சரி. அப்புறம் அவர் பாவத்தை பிடிச்சோன்னே முடிச்சோடனே அவர் சொன்ன, உங்க வீட்டுக்கு நான் வர்றேன் அப்படின்னாரு. ஐயா வாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். இப்ப எனக்கு ஒரு சிந்தை வருது, அந்த புள்ள சொன்னா பாத்தீங்களா இயேசுவை நோக்கிறாருன்னு. அப்போதான் நான் நினைச்சேன், இது பாக்குறது மனுஷன் இல்லை, ஒரு மனுஷ பார்வை இப்படி நம்ம கூட தாக்கத்தை உண்டாக்காது, இவர் மூலியமா நம்ம ஏசப்பா தான் நம்மளை பாக்குறாங்க அப்படின்னா அவர் மேல எனக்கு இணை முடியாத ஒரு சந்தோஷம். அப்போ எனக்கு வந்து ஒரு எண்ணம் வந்துட்டு, இல்லை நம்ம வந்து இனி போகக்கூடாது, நம்ம போக வேண்டாம், சமாளிப்போம், பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். அப்ப அந்த கடன் பிரச்சனைங்கிற சிந்தையெல்லாம் எனக்கு அப்பவே ரிலீஃப் ஆயிடுச்சு. சரி சரி சரி. ஸோ அடுத்து என்ன நடந்தது? அண்ணன் இங்க இருக்கிறாரு, நான் கோயம்புத்தூர் பக்கம் போய் ஒரு ஸ்டுடியோ வைக்கிறதுக்கு போயிட்டு, அப்போ வந்து அந்த திரைப்படாவுக்கு இவரு தான் வரணும், எனக்கு வந்து இந்த பாஸ்ட் தான் வரணும். ஏன்னா அவர் தானே எனக்கு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சாங்க அப்படிங்கிற, அவர் மூலியமா தானே செஞ்சாங்கட்டு நான் அந்த பாஸ்ட்ல சேர்ந்து சித்தேரி மலைக்கு போக தீர்மானிச்சோம். அப்போ அன்னைக்கு நாங்க அங்க போறோம். போனா பயங்கரமான காடு. அந்த காட்டுல போறோம், அவர் இருக்கிறாரு.
நானும் இன்னொரு ஊழியக்காரன் நின்னு பேசிட்டு இருக்கிறோம். அங்க எல்லாம் அனாதை பிள்ளைகள் எடுத்து வளர்க்குறாங்க. அவரு நிறைய பிள்ளைகள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க. அப்போ ஸ்டுடியோ பத்திரிக்கை கொடுத்து நீங்க வாங்க இதுக்கு ஜெபம் பண்ணுங்கிற, அதுக்கு ஜெபமே பண்ண மாட்டேங்கிறாரு. சியோன் ஸ்டுடியோன்னு தான் வச்சிருக்கிற பேரு. ஆனா அவருக்கு அது ஜெபமே பண்ண மாட்டேங்கிறாரு. அவர் என் ஊழியத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. எனக்கு அந்த ஊழியம் என்னன்னு தெரியாதே. இவர் என்னென்னமோ சொல்றாரு, நம்ம சொல்றது கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனா பயபக்தியா என்ன பண்ணிட்டோம், சரி கேட்டுட்டு வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், அவரை மீட்டிங்க்கு கூப்பிடுவோம் பிளான் பண்ணி அவரை டேட்டு கொடுத்து வர சொல்லிட்டு அவரும் வந்துட்டார். வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில அந்த பாதையில் இன்னும் கொஞ்சம் நெருங்குறேன். அவர் வந்த உடனே என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவரே இந்த மகனை விபத்துல இருந்து பாதுகாத்ததுக்காய் நன்றிங்கிற. நான் நிறைய தடவை எனக்கு விபத்தாயிருக்கு. சரி இவர் அதைத்தான் சொல்றாராட்டிருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். சரி அன்னைக்கு சாயந்தரம் டிஜி செய்யா மீட்டிங் வாவசி பூங்கால நடக்குது கோயம்புத்தூர்ல. ஓகே அப்போ நானு அம்மா அந்த மீட்டிங்க்கு போறோம். அந்த ஒரு குரூப்பா நாங்க போறோம். போனோடனே டிஜி செய்யா பேர சொல்றாரு, நீ இப்படி ஒரு தம்பி வந்திருக்கிற, உன்னை ஆண்டவர் தோறாருங்கிறார். நான் சந்தேகப்பட்டேன். சரி ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க, இதுல என் பேர் உள்ளவங்க இருப்பாங்கல்ல. உடனே அடுத்த வார்த்தை வருது, நீ சந்தேகப்படாத, உன்னுடைய முழு நேம் இதுதான் அப்படின்னு என் பேர் சொல்றாரு, குணசேகரன்கிறார். சொன்னோடனே நான் அப்படியே தூக்கி வீசப்பட்டேன். தூக்கி வீசப்பட்டுட்டு நானும் இன்னொருத்தர் சேர்ந்து என்ன பண்ணிட்டோம், டூலர் வர்றோம். ஐயோ அங்க எவ்வளவு மிராக்கள் நடக்குது, எத்தனை ஆண்டவர் எப்படிலாம் செய்யறாரு. இப்போ நான் ஆண்டவரை நெருங்குறேன், ரொம்ப நெருங்குறேன். எப்படி நெருங்குறேன்னா சட்டுன்னு ஆழமா வர்றேன். அப்ப வர நேரத்துல தான் நாங்க டூலர்ல வர்றோம். சேரன் மாநகர்னு ஒரு இடம் இருக்கு கோயம்புத்தூர். அப்ப அங்க பக்கத்துல ஒரு விக்கிர கோயில் இருக்கு. அந்த கோயில் பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 அடி உயரத்துக்கு ஒரு குரங்கு உட்கார்ந்து இருக்குது. நைட்டு வர்றது 10 மணிக்கு நாங்க வர்றோம், ஸ்பீடா வர்றேன். அந்த குரங்கு என்ன பயங்கர ஆக்ரோஷமா பாக்குது. எனக்கு இந்த குரங்கு என்னடா நம்மள எதுக்கு பாக்குது, என் கவனம் இப்ப ரோட்ல இல்லை. அந்த குரங்கு என்ன பண்ணுமோ, அது என்னமோ செய்ய போகுது நம்மள. என்ன சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த குரங்கு என் மேல வந்து விழுந்தது. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நான் என்ன பண்ணிட்டேன்னா நேரா பஸ்ஸுக்குள்ள வண்டி உள்ள விட்டுட்டேன். வண்டி விட்டுட்டு வண்டி அடியில கிடக்குது, நான் அடியில கிடக்குறேன். இவரு பின்னாடி விழுந்து, எங்கூட பின்னாடி உட்கார்ந்தவர் பின்னாடி விழுந்துட்டாரு. நாங்க உள்ள போயிட்டேன். போயிட்டு எல்லாரும் பாக்குறாங்க, இவன் இறந்துட்டானோ அப்படிங்கிற அளவுக்கு பாக்குறாங்க. எல்லாம் கூட்டிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு அங்க என்ன நடந்து, அந்த குரங்கு விழுந்ததுதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது. அப்போ என்னை ஆம்புலன்ஸ் வச்சு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் பாக்குறாங்க. இன்ஜெக்ஷன் போடுறப்பதான் எனக்கு சுய புத்தி வருது. எனக்கு எங்க இருக்குதுன்னா, நான் ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல நின்று பிரசங்கம் பண்ற மாதிரியும், ஏதோ 1000 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியும் இங்க நான் சொப்பனம் கண்டுட்டு இருக்கிறேன். ஆனா நான் போயிட்டு இருக்கிறது ஆம்புலன்ஸ்ல. அப்போ அங்க போயிட்டு இருக்கிறப்போ நான் கேட்கிறேன், எங்க ஜனங்கள்லாம் எங்கன்னு. செத்து பொழைச்சிருப்படா, என்னடா இப்படி ஆயிருக்குன்னு பார்த்தா எனக்கு ஒரு தோலும் கூட உரியல, ஒரு சாறுகாய் ஆகல, ஒரு மொக்க அடி விழல, எதுவுமே காயமாகல. ஆனா அந்த 2 வீலர் ஒண்ணுக்குமே ஆகாது. அது வந்து எல்லாம் செதஞ்சிருச்சு. அந்த 2 வீலரை பார்த்து நான் பயந்துட்டேன். எங்களை தூக்குனவங்க எல்லாமே என்னுடைய எல்லா துணிகளை கழட்டிட்டாங்க. எனக்கு ஏதோ பெரிய காயமாயிருக்கும். ஆனா எனக்கு எதுவுமே ஆகலை. அப்போ என் மனசுல ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன், இந்த உயிர் நடுத்தருவுல போயிருக்கணும், விபத்துல போயிருக்கணும். இனி இந்த ஜீவன் ஏசப்பாவுக்கு மட்டும்தான். நீ அவரை தவிர்த்து என் வாழ்க்கையில் நீ எதுவுமே இல்லை அப்படின்னு அந்த முடிவுக்கு அங்க நான் வந்துட்டேன். அந்த விபத்து தான் என் ரட்சிப்புக்கு, அவர் மேல உண்டான விசுவாசத்துக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய பாலமா இருந்தது. இந்த விபத்து என்ன ரட்சிப்புக்குள்ளேயே ஃபுல்லா கொண்டு வந்துட்டு, இவரு தீர்க்க தரிசனம் சொல்லி
இந்த மகனை காப்பாத்தினதுக்காக ஸ்தோத்திரம்னு சொன்னாரே, அந்த வார்த்தை தான் வருது. அப்ப எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது, ஆனா தேவன் காப்பாத்த போறாருங்கிறது முன்னாடியே சொல்லிட்டாரு அவரு. ஓகே ஓகே ஓகே. அப்ப அந்த வார்த்தை என்ன, அப்ப அவர் வார்த்தை நம்மளை பாதுகாக்குது, காப்பாத்துகிறார். அந்த வசனம், அந்த வார்த்தை நம்மளை எவ்வளவு காப்பாத்துது. ஸோ அப்படி காப்பாத்துறாருன்ற இதுக்கு வர்றீங்க, அதுக்கப்புறம் உங்க லைஃப்ல என்ன மாற்றங்கள் என்ன ஏற்படுது? அப்படி டோட்டலா நான் சேஞ்ச் ஆகுறேன். என்ன மாதிரி சேஞ்ச் ஆகிறீங்க? எப்படி ஆகுறேன்னா, அந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப், ஆ, அந்த பழைய சினிமா பாட்டு எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. போயிடுச்சுன்னா Total ஆ. தூக்கி போட்டீங்களா? இல்லை எல்லாமே தூக்கி அத்தனை கேஸ்டையும் கொண்டு போய் சரி. ஜெபம் பண்ணி வாய்க்கால கொட்டிட்டேன். அதோட என்னுடைய அந்த சினிமா சிந்தை, சினிமா பாட்டு அதெல்லாம் என்னை விட்டு போக ஆரம்பிச்சு. ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் என்ன நினைச்சு? அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில என்ன சொல்றது, சபையில ரொம்ப இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சு. அன்னைக்கு வந்து சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமைனா வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு சனிக்கிழமை நைட்டே போய் சர்ச்சை சுத்தம் பண்றது, சர்ச்சை குண்டான எல்லாம் செஞ்சு வைக்கிறது, அந்த வேலையெல்லாம் பண்ண செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்படி இருக்கும் பொழுதுதான் எனக்கு பெண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்க்கும் பொழுது அண்ணனுக்கு மேரேஜ் ஆன இடத்துல தங்கச்சி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 2 பொண்ணு 2 பசங்க. நாங்க சின்ன வயசுல என்ன பண்ணுவோம்னா பேசிக்குவோம், நம்ம கல்யாணம் முடிச்சா ஒரே வீட்டில் தான் முடிக்கணும் அப்படியே அப்படின்னு பேசுவோம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இப்போ பேச்சுவார்த்தை தொடங்கிட்டாங்க. சரி. அப்பா என்னட்டாரு, சரி பேசாம இவன் தங்கச்சியும் முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு போய் பேசுறாங்க, எல்லாம் பண்றாங்க. 30 நாள் உபவாசம் போடுறேன். அப்போ அந்த ஸ்டுடியோவில் வந்து டார்க் ரூம்னு சொல்லுவாங்க, அப்போ அந்த டெவலப் பண்ணி பிரிண்ட் அடிக்கிறது, அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, இந்த பொண்ணு தானான்னு எனக்கு சொல்லுங்க, இந்த பொண்ணு தானா சொல்லுங்கன்னு. கரெக்டா 29வது நாள்ல வசனம் வருது. ஓகே. அப்போ என்ன வசனம்? அது ஈசாக்கு ரெபேக்காள் கையை பிடித்து தாய் வீட்டுக்கு கூட்டிட்டு போனான் இருக்கும். கடைசி வசனம் 24 கடைசி. அப்போ உடனே ஓ சரிப்பா ஒரு தைரியம் வந்துட்டு, அந்த தைரியத்துல திருமணம் முடிச்சாச்சு. வருஷம் வந்து 2005 டிசம்பர் 30ஆம் தேதி. அப்போ மேரேஜ் பண்றீங்க? மேரேஜ் பண்றேன். அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி போகுது? அப்படி தொடங்க போயிட்டு இருக்கிறப்ப தான் திரும்ப ஆண்டவர் என்ன வந்து எங்கூட திருமணத்துக்கு முன்னாடி பேசினார். எப்படின்னா, உனக்கு 2 ஆண் பிள்ளைய கொடுப்பேன் திருமணத்துக்கு முன்னாடி. அந்த நிச்சயம் பண்ணுச்சுன்னு சொல்ல, அப்ப சொல்ற உனக்கு நான் 2 ஆண் பிள்ளைய கொடுப்பேன் சரி அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லிட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொன்ன மாதிரி அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க. அப்போ எங்க பெரியண்ண வந்து விளையாட்டா, இல்ல உனக்கு புள்ளதாண்டா பிறக்கும் அப்படின்னு அவரு ரொம்ப தீவிரமா சொல்றாரு. நான் சொல்றேன் இல்ல இல்ல பையன்தான் பிறக்கும் அப்படிங்கிற. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, பெண்ணுடைய துணிமணிலாம் வாங்கி வச்சுட்டாங்க, உனக்கு புள்ளதாண்டா பிறக்கும் பாடுறாங்க. பிரசவத்துக்காக அவங்க கேரளா போயிட்டாங்க. இந்த நேரத்துல என்னால ஸ்டுடியோவை நடத்த முடியல, 500 ரூபா வாடகை என்னால கொடுக்க முடியல, அதை அடுத்து ரன் பண்ணவே முடியல. சரி என்ன பண்ணலாங்கிறப்ப தான் வேலைக்கு போயிடுவோம், ஏன்னா பிரசவத்துக்கு காசு வேணும், அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. திரும்ப அண்ணன் கடையிலே போய் சேர்றேன். அண்ணன் கடையில 1500 ரூபா சம்பளத்துக்கு சேர்ந்து வேலை செய்யறேன். அப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ நான் அண்ணன் கிட்ட கேட்கிறேன், அண்ணே எனக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுங்க அப்படின்னு. அண்ணன் என்னங்கிறாரு, பார்க்கலாம் அந்த டைம் அப்படிங்கிறாரு. இப்போ போட்டி நடக்குது, பையனா பிள்ளையா. நான் பயங்கரமா சிபிக்க தொடங்கிட்டேன். எப்படின்னா காட்டுக்கு போயிடுவேன் ஜபத்துக்கு. சரி. நேரா நைட்டு 11 மணிக்கு ஒரு சாக்கு எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் அந்த காடு, வனாந்தர காடு, கிட்டத்தட்ட 6 உயரத்துக்கு புல் இருக்கும். அந்த காட்டுக்குள்ளதான் போய் நைட்டு ஜெபம் பண்ணுவேன். சரி சரி சரி. நைட்டு நேரா போய் அந்த காட்டுல உட்காந்து ஜெபம் பண்றேன். நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணுவேன், பகலெல்லாம் ஸ்டுடியோல வேலை செய்வேன்.
இப்படித்தான் என் வாழ்க்கை தூங்குறதுக்கு எனக்கு இருக்காது. ஏன்னா பிரசவத்துக்கு போயிருக்கிறாங்க, என்ன பணத்தை சேர்க்கணும், என்ன பண்றது. கரெக்டா நைட்டு 2:15 ஆண்டவர் என்னை எழுப்புறாரு. அன்னைக்குன்னு பார்த்து நான் காட்டுக்கு ப்ரேயருக்கு போகல, வீட்லயே ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டேன். சரி. ஒரு சத்தம் வருது, உன் மனைவிக்கு ஜெபம் பண்ணு, மனைவிக்கு ஜெபம் பண்ணு. தப்புன்னு எந்திரிச்சோடனே பிரசவத்துக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டா இங்க 2:15 நான் ஜெபம் பண்றேன். 2:35 ஆண்டவர் ஜெபத்தை முடிட்டார். எனக்கு தெரியுது, நீ ஜெபம் பண்ண வேண்டாம், நிறுத்து. கரெக்டா அவனுக்கு 2:35 பையன் பிறந்துட்டு. கரெக்டா நான் எப்போ பிரேயர் முடிச்சனோ அங்க அந்த பிரசவம். உடனே போன் வருது, நார்மல் டெலிவரி தானே? நார்மல் டெலிவரி. சரி சரி. பையன் பிறந்தாச்சு. நம்மள கையில முடிக்க முடியுமா? ஏசப்பா சொன்னதை கொடுத்துட்டாரு. தம்பி பிறந்த உடனே ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பிச்சார். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் திருமணம் முடிச்சு முதல் எனக்கு தலையில கை வச்சு ஜெபம் பண்ணவர் வின்சென்ட் அண்ணன் ஜெபம் பண்ணாங்க. வின்சென்ட் அண்ணனை போட்டோ எடுக்கிறதுக்கு என்னை கூப்பிட்டு இருந்தாங்க. சரி சரி. அப்ப நான் போட்டோகிராஃபரா கல்யாணம் முடிச்ச புதுசுல போறேன். சரி. அண்ணனை பாக்குறதுக்கு எனக்கு ஆசை, கல்யாணம் முடிச்ச புதுசுல போறோன்ட்டு. போன உடனே அண்ணன் கூட ஒரு 15 நிமிஷம் பேசுறதுக்கு எனக்கு கிருபை கிடைச்சது. சரி சரி. நான் கடந்து வந்தது கொஞ்சம் ஷார்ட்டா படப்படப்படன்னு சொல்லிட்டேன். அண்ணன் டப்புன்னு கையை வச்சு சொன்னார், ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு, கிளம்புட்டாரு. ஒண்ணுமே பேசல அண்ணன். வின்சென்ட் அண்ணன் ஒண்ணுமே பேசல. நீ கிளம்பு, உனக்கு உலக வேலை கிடையாது, எடுத்துட்டு போ, உன் கையில ஆண்டவர் பிரமாணத்தை கொடுத்துட்டாரு போ அப்படிங்கிற. அப்போ எனக்கு பயம், எப்படி போறது, ஊழியெல்லாம் எப்படி பண்றது, எப்படி பண்றது. எனக்கு பைபிளை படிக்க தெரியாது, மியூசிக் வாசிப்பேன், பாட்டு பாடுவேன். இதை வச்சு நான் என்ன ஊழியம் செய்யறது? அண்ணன் பயங்கரமா போல்டா சொல்றாங்க, வின்சென்ட் அண்ணன் நீ போ, உனக்கு ஊழியம் தான் அப்படிங்கிற. நான் கேட்கல, சரின்ட்டு. அப்போ ஒரு வாரம் கழிச்சு அகஸ்டின் அண்ணன் மீட்டிங் திருப்பூர்ல. ஓகே. திருப்பூர்ல நடக்குது. சரி. அப்போ என்ன செய்யறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ கரெக்டா அண்ணன் மீட்டிங் எனக்கு பயங்கர சந்தோஷம். வேற வந்து அண்ணன் என்ன பண்ணுவாருன்னா, பாட்டு வெசக முடிஞ்சோன்னு ஒரு பாட்டை பாடுவாரு. அடுத்தது வெஸ்லி அண்ணன் பாடுவார், இவர் கிளம்பிடுவார். ஆனா பல மீட்டிங் பார்த்ததுனால அண்ணன் மேல எனக்கு ரொம்ப ஈர்ப்பு. நேரம் அண்ணன் வர்ற வாசல நின்ட்டேன். அந்த வாசல தானே அண்ணன் வருவாரு. அண்ணன் கிட்ட சொல்லி கேட்டுருவானு. என்ன வந்தோடனே கட்டி பிடிச்சிட்டாரு. கட்டி பிடிச்சிட்டு ஆண்டவனை ஊழியத்துக்கு அழைச்சிட்டா கிளம்பிட்டார். எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் அந்த மைதானத்துல சுத்திட்டு இருக்கிறேன் அந்த அபிஷேகத்துல. எனக்கு ஏதோ மேகம் மூணு மாதிரி இருக்குது, ஒண்ணும் தெரியல. சரி சரி சரி. இப்ப அண்ணன்னு சொல்லிட்டாரு, எனக்கு வர முடியல. ஏன்னா பையன் பிறந்திருக்கிறான். இந்த டைம் எப்படி நம்ம ஊழியத்துக்கு வர்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெருக்கடியில சிக்கிட்டேன். ஓகே. சோ பையனுக்கு பேர் வந்து அகஸ்டின் சாம்பேல் தான் வச்சிருக்கிறேன். பேர் மூத்தவனுக்கு பேர் அகஸ்டின் சாம்பேல். ஓகே ஓகே ஓகே. அப்படித்தான் வச்சேன். சரி. அப்புறம் அதுக்கு அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியல. ஊழியத்துக்கு கூப்பிடுறாங்களேன்னு ஊழியத்துக்கு உண்டான எல்லா காரியம் ஆண்டவர் என்ன புதுப்பிக்கிறாரு. நடுராத்திரில ஜெபிக்கிறது, வெளிப்பாடு வாங்கிறது, தேவ சத்தம் துல்லியமா கேட்கறது, இப்படிலாம் நான் போக ஆரம்பிச்சிட்டேன். அப்போ இவங்களை கூட்டிட்டு வந்தாச்சு. கூட்டிட்டு வந்த உடனே ஆண்டவர் நெருக்க பேச பேச என்ன வருதுன்னா, ஊழியத்துக்குள்ள நீ இழுக்கிறாரு. எனக்கு பயம், கை குழந்தை. ஊழியத்துக்கு போனா சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, பிள்ளைகளுக்கு என்ன பண்றது, கடன் ஒரு பக்கம், நம்ம என்ன செய்ய போறோம்னு எனக்கு தெரியல. கடவுள் உங்க மனைவி எல்லாம் எப்படி என்ன சொன்னாங்க? தெரியுமா நீங்க இவ்வளவு தூரம் பக்தியா இருக்கிறீங்க அப்படிங்கிற தெரியுமா? எப்படி தெரியும் அப்படின்னா, நான் ஜெபிக்கிறத வச்சு தெரியும், சில வெளிப்பாடுகள் சொல்றதை வச்சு தெரியும். ஏன்னா ஒரு முறை நாங்க ஒரு வீட்டுக்கு கல்யாணம் ஆகி அவங்க கன்சீவா இருக்க டைம் ஒரு வீட்டுக்கு குடி போறோம். சரி. அந்த வீடு வந்து பாத்துட்டீங்கன்னா 3 பேர் தூக்கு போட்டு செத்தவங்க. எங்களுக்கு தெரியாது. நாங்க படுத்திருக்க ரூமுக்கு மேலதான் அவங்க தூக்கு போட்டு செத்துருக்காங்க. அப்போ நாங்க என் மனைவி படுத்திருக்கிறாங்க, நானும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு விரல் வருது, என் மனைவியுடைய வயிற்றுக்குள்ள கை விடுது. 100% அந்த கையை நான் பாக்குறேன், என் மனைவி வயிற்றுக்குள்ள போகுது அந்த கை. விஷனா பாக்குறீங்களா? விஷனா இல்ல, நேரடியா. நான் வந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், என்னை தப்புன்னு யாரும் திருப்பட்ட மாதிரி இருந்தது. நான் பாக்குறேன் ஒரு கை உள்ள போகுது. எதுக்கு போகுதுன்னா, வயிற்றுல இருக்கிற கருவை
கலைக்கிறதுக்கு போகுது. டப்புன்னு என் கையை கொண்டு போய் டப்புன்னு அவங்க வயிற்றுல கையை வச்ச உடனே அந்த ஒரு குட்டிச்சாத்தான மாதிரி இருக்கும். என் கண்ணால பார்த்தேன் அது அப்படி ஜம்ப் பண்ணி போகுது. அப்ப பார்த்தா பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு மந்திரவாதி. அவன் என்ன பண்ணுவானா, நிறமாசமா இருக்கிறவங்க குழந்தையெல்லாம் கலைச்சு அந்த ரத்தத்தை அவன் மந்திரம் செய்யறதுக்கு பயன்படுத்திக்குவான். அது எனக்கு அப்புறமா தான் தெரிய வந்தது. அப்புறமா தான் இந்த வீடு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் இப்ப நான் இந்த மாதிரி நடக்கும் பொழுது அவங்க ஆண்டவரை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஒவ்வொன்றும் சொல்லிட்டே இருக்கீங்க. இந்த மாதிரி நடக்கும் பொழுதெல்லாம் நான் சொல்லிட்டே இருப்பேன். ஆனா இந்த மாதிரி இந்த குட்டிச்சாத்தானை பார்த்தேன் கை வர்றதெல்லாம் அந்த அனுபவம் ஃபர்ஸ்ட் அனுபவமா உங்களுக்கு பாக்குறதுக்கு? இதுதான் நான் வனாந்தரத்துல ஜெபிக்கிறதுனால இந்த அனுபவங்கள் எனக்கு அதிகமா இருக்க ஆரம்பிச்சு. விஷுவல் பாக்குறது, அந்த சத்துருடைய தாக்கங்கள் நேரடியா பாக்குறது, இப்படிலாம் எனக்கு ஆண்டவரோட நெருங்க அந்த வனாந்தர ஜபம் என்னை ரொம்ப உருவாக்குது. அப்போ போயிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, வேலையை விட்டு முழுசாவா. சரி, நான் முழுசா எப்படி வர்றது? அண்ணன்னு சொல்லிட்டாரு, வின்சென்ட் சொல்லிட்டாரு, ஜான் சாமஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க கத்தருக்குள்ள நித்திரன்ட்டாங்க, அவரும் சொல்லிட்டாரு, சித்தேரி மலையில் இருக்கிற அவரும் சொல்லிட்டாரு. அப்போ நான் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருப்போம் சுல்தான்பேட்டில். அப்போ கேரளாவில இருந்து ஒரு பாஸ்டர் வந்திருந்தாங்க. அப்போ தம்பி பிறந்துட்டான். கேரளாவில இருந்து ஒரு பாஸ்டர் வந்துட்டாங்க. அவர் வந்து பார்த்தோன்னே எனக்கு உங்கள் ஆண்டவர் ஃபுல் டைம் அழைச்சிட்டார் வந்துருங்க. எனக்கு ஒரு விருப்பம் இல்லை. ஏன்னா இங்கதான் ரொம்ப நெருக்கம். நான் யார் பேச்சும் கேட்கல. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், ஆண்டவரே எனக்கு வந்து ஒருத்தர் சொல்றாங்க இது கருப்பு இது சிவப்பு இது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு என்னால அதை முழுசா அறிஞ்ச என்னால ஓட முடியாது. அதை நான் கண்ணால பாக்குற வரையிலும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப இந்த நேரத்துலதான் ரொம்ப ஆண்டவர் நெருங்க டப்புன்னு ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கேன். டப்புன்னு என் முன்னாடி வந்து தேவன் நிக்கிறாங்க. தூதன் கிடையாது, என் சொந்த கண்ணால முதல் ஆண்டவரை நான் பாக்குறேன். எப்படி இருந்தாரு ஆண்டவர்? அது பயங்கர வெளிச்சம். நான் மட்டும்தான் இருக்கிறேன். அப்ப அந்த வெளிச்சம் பயங்கரமா இருந்தது. அந்த வெளிச்சத்தை பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் முழங்கால் போடுறேன். இது எனக்கு சொப்பனத்துல நடக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா நேச்சுரலா நடக்குது. உடனே ஒரு கிண்ண மாதிரி இருக்கு, அது தங்க மாதிரி இருக்குது, அதுக்குள்ள எண்ணெயும் தங்கமா இருக்குது, தங்க கலர்ல இருக்குது. எடுத்து என்ன அபிஷேகம் பண்றாரு. நான் உன்னை தீர்க்கதரிசியா உன்னை அப்போஸ்தலனா நான் அபிஷேகம் பண்றேன். ஊத்துறாரு. ஊத்தனுடனே என் புத்தி என் சிந்தை என் சரீரம் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால சகிக்க முடியல. எங்க இருக்கிறேன்னு எனக்கு தெரியல. அப்படியே ஒரு மாதிரி அந்த பிரச்சனை ஒரு மாதிரி பண்ணிடுச்சு. நான் இது சொப்பனத்துல தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறமா திடீர்னு நான் அந்த அவர் சொல்லிட்டு அழைப்பை சொல்லிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு இந்நாள் முதல் கொண்டு நீ எனக்கு ஊழியக்காரனா இருப்ப போயிட்டாரு. அது என் அழைப்பை துல்லியமா சொல்லிட்டாரு. முழிச்சு பாக்குற இப்படி கைய வைக்கிற அந்த எண்ணெய் என் கையில இருக்கு, தலையில பயந்துட்டேன். அந்த எண்ணெய் அந்த தங்கத்துக்கு ஒப்பான எண்ணெய் என் தலை மேல இருந்ததா என்னால தாங்க முடியல. அதை ரொம்ப பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டேன். அந்த எண்ணெயை பார்த்தோன்னே எனக்கு நடுக்க வந்துடுச்சு. இது நான் சொப்பன நினைச்சேன். ஆண்டவரே என்னை நேரடியா வந்து உடனே நான் இப்படி அபிஷேகம் பண்றேன். அபிஷேகம் பண்ணும் பொழுது என்னுடைய நிலைமைய மாறிட்டு, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பயம், அதுக்கப்புறம் வாழ்க்கை குறிச்ச ஒரு பயம், ஊழியத்தை குறிச்ச ஒரு பயம், மனுஷனை குறிச்ச ஒரு பயம், சாத்தானை குறிச்சு கடுகளவு எனக்கு வரல. எதிர்காலத்தை குறிச்சு எனக்கு பயம் எல்லாம் வரல. அந்த அபிஷேகம் விழுந்த உடனே நான் டோட்டலாவே மாறிட்டேன்.
அது எப்படி மாறினு எனக்கு சொல்ல முடியாது. மாறிட்டீங்கன்னா என்ன மாதிரி மாறினீங்க? என்ன மாதிரி உங்களோட சுவாபம் மாறிச்சு? எனக்கு ஆவிக்குரிய மண்டலங்கள் தெரிய ஆரம்பிச்சிட்டு, நான் இனி என்ன செய்ய போறேன், நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு முன்னாடியே தெரிய ஆரம்பிச்சு. என்ன தெரிய ஆரம்பிச்சு? எப்படின்னா, என் ஊழியம் இதுதான், நான் இப்படித்தான் நீ பிரசங்கம் பண்ண போறேன். எனக்கு படிக்கவே தெரியாது, பைபிளே படிக்க தெரியாது. அப்போ சொன்ன உடனே நான் நினைக்கிறேன், ஆண்டவரே நான் வர்றேன். என்னுடைய ஊழியமே காடு தான். காலையில 10 மணிக்கு சாக்கு எடுத்துக்குவேன், நேரா காட்டுக்கு போவேன். ஒரு கேன் தண்ணி எடுத்துட்டு, இறங்காடுன்னு சொல்லுவாங்க, பொங்கலூர்ல இருக்கும். அந்த உள்ள போனோம்னா ரொம்ப காடு அது. அந்த காட்டுக்குள்ள சுத்தம் பண்ணி அங்கதான் ஜெபிப்பேன். எப்படி ஜெபம் பண்ணோம்னா, காலையில 10 மணிக்கு போனேன்னா பைபிள் வாசிப்பேன். 1 மணி நேரம் பைபிள் வாசிச்சா 1 மணி நேரம் ப்ரேயர். இப்படிதான் பண்ணு. கரெக்டா அந்த உச்சி வெயிலுக்கு வந்துட்டா நேரம் அந்த களிமண் பூமி தானே, அதுல போய் முழங்கால் போட ஆரம்பிச்சிடும். போட்டு முழங்கால நடக்க ஆரம்பிப்பேன். நடந்து 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 அந்த அபிஷேகத்தை, அந்த கிருபைய ஆண்டுகிட்ட கேட்க ஆரம்பிச்சேன். இவ்வளவே அந்த காட்டுக்குள்ளதான் இருப்பீங்க அப்படியா? என்னுடைய இரவும் காடுதான், பகலும். கிட்டத்தட்ட 3 வருஷ காலம் என்ன காட்டுலதான் ஆண்டவர் என்ன வளர்த்தார். யாருமே இல்லாத ஒருத்தர் அங்க யாருமே வர, ஜன நடமாட்டமே இருக்காது. எப்படி சாப்பிட்டீங்க, எப்படி சர்வே பண்ணீங்க? 3 வருஷம் தான் சொல்றேன். 3 வருஷம்னாலும் அப்ப வந்து எனக்கு ஒரு சின்ன சின்ன ஊழியங்கள் வரும். சரி. நாங்க அந்த வீட்டு ஜபத்துக்கு கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி அங்கங்க போவேன். அவங்க கொடுக்குற காசை வச்சு நான் அந்த மாதிரி செய்வேன். அப்போ ஒரு ஊழியத்துக்கு தான் நம்ம பக்கத்துல கம்பெனிக்கு வந்த ஒரு தம்பிக்கு வந்து ரொம்ப நாளா பிசாசனுடைய பிரச்சனை, அது அவங்களுக்கு தெரியாது. அவருக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆகாம இருக்கிறப்போ ஒருத்தர், நான் வீட்டு ஜபத்துக்கு போனவர் என்னன்னு இருக்கிறாரு, அவரு ஒரு பர்த்டே பார்ட்டி வச்சிருந்தாங்க. அப்ப அதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தாங்க, என்னையும் கூப்பிட்டு இருந்தாரு, பாஸ்டர் வாங்க ஜெபம் பண்ணலான்னு. அப்ப அந்த பர்த்டே பார்ட்டிக்கு நான் போறேன். போயிட்டு அதுக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோன்னே இந்த பையனுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி வெளியே வர ஆரம்பிச்சு, வெளியே ஆரம்பிச்சு ரத்தமா வாம்பி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது எனக்கு புது அனுபவம். நானே அப்பதான் புதுசா பாக்குறேன், என்னடா நம்ம ஜெபம் பண்ணி இவரு வாமிட்டு எடுக்கிறாரு, ரத்தத்தை கக்கறாரு. ஆனா எனக்கு பயம் இல்லை, உள்ளுக்குள்ள எனக்கு என்ன வருது, சந்தேகம் வருது. ஆனா வெளியே எனக்கு என்ன வரல, பயம் கிடையாது. அப்ப நான் கரெக்டா தான் போயிட்டு இருக்கேன். அப்போ அவர் ரத்தம் வாங்கிச்சிருந்தோடனே, உனக்கு திருமணம் இல்லை, ஒரு திருமண காரியத்தை பிசாசு இந்த மந்திரம் கட்டி வச்சிருக்காங்க, உன் சொந்தக்காரன் தான் நீ மாமா பிள்ளைய முடிக்கணும்னு சொல்லி பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அப்ப சத்தியம் முழுசாலாம் தெரியாது. அவர் என்ன சொன்னாரோ உடைப்பேன், அப்படியே சொல்லிடுவேன். அந்த பையனை நம்ம என்ன பண்ண பார்த்ததே இல்லை. அப்பதான் எனக்கே புரியுது, இது நான் பண்ணல, அந்த பையன் பண்ண சொல்றான், ஆமா எனக்கு கல்யாணம் இல்லை, என் மாமா பிள்ளை தான் முடிக்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, எனக்கு அந்த பிள்ளை பிடிக்கல அப்படின்னு. உடனே இல்ல உனக்கு மாமா பிள்ளை கிடையாது, ஆண்டவர் உனக்கு இன்னொரு பிள்ளைய வச்சிருக்காரு, அதுதான் உனக்கு திருமணம் ஆக போகுது, உனக்கு கரெக்டா அடுத்த மாசத்துல நிச்சயமாகும், அதுக்கு அடுத்த மாசம் உனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொன்ன உடனே அந்த பையனுக்கு அந்த கட்டெல்லாம் உடைஞ்சிட்டான், சரியாயிட்டான். சொன்ன மாதிரி அதே மாதிரி அடுத்த மாசம் அவனுக்கு ஒரு பொண்ணை பாக்குறாங்க, பொண்ணு நிச்சயமாகுது. 2வது அதுக்கு அடுத்த மாசம் அவனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். அப்போ ஆண்டவர் செய்யற ஒவ்வொரு அற்புதங்களை அவங்க கண்ணால பார்க்க அவங்களுக்கு அந்த விசுவாசமானது வர தொடங்கிட்டு. ஸோ உங்களால் எனக்கு ஆச்சரியமானது, இந்த 3 வருஷம் இல்லை நீங்கள் ஆண்டவரை அந்த ஏற்றுக்கொண்ட ஊழியத்துக்கு அழைச்சதுக்கு அப்புறம் 3 வருஷம் காடுகளில், அதாவது பொதுவாக ஒரு சிலர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஃபீல்டில் போய் ஆண்டரை பற்றி சொல்ல போனேன் அப்படிம்பாங்க. நீங்கள் காடுகளில் போய் வனாந்தரத்தில் அப்படி போய் நான் ப்ரேயர் ஏன் அந்த மாதிரி இது பண்ணி? இல்லை, எனக்கு காட்டில் போய் ஜெபிக்கணுங்கிறது வந்து எனக்கு ஆரம்பத்தில் தெரியாது. எனக்கு என்னன்னா, அப்போஸ்தலர்கள் படகுல போகும் பொழுது இயேசு ஜலத்துல நடந்து வர்றாங்க. அப்போ அங்க இருக்கிற எந்த அப்போஸ்தலர்களுக்கும் வராத ஒரு எண்ணம், மீதி எந்த சீசர்களுக்கு வராத ஒரு எண்ணம் பேதுருக்கு வந்தது. இயேசுவே நீரே ஆனா நான் உம்மை போல நடக்கணும். இது சாதாரண எண்ணம் இல்லை. அப்போ அதை படிச்சப்போ என்னை ரொம்ப பாதிச்சது அந்த வார்த்தை. அது என்னை ரொம்ப உருவாக்குச்சு, என்னை யோசிக்க வச்சுது, என்னை ரொம்ப ஆழமா சிந்திக்க வச்சுது. அதை படிச்சு அழுக ஆரம்பிச்சேன். நான் உடனே என்னன்னா, எல்லாரும் போல நான் ஊழியம் செய்ய விரும்பல,
நான் எல்லாரும் மாதிரி ஊழியம் நான் செய்யவும் கூடாது. எனக்கு வந்து உண்மை போல நான் நடக்கணும். அந்த வார்த்தை என்னை பயங்கரமா புலம்பிட ஆரம்பிச்சிட்டு, அது என்னை ரொம்ப குத்துச்சு, என்னை யோசிக்க வச்சுச்சு, என் அழைப்பு எனக்கு காட்டி கொடுத்துச்சு. நான் எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு காட்டி கொடுக்குது. நீ அவரை போல நடக்கணும்னா நீ அவரை போல ஜெபிக்கணும். அப்போ நீ அப்படி ஜெபிச்சாதான் அவரை போல நீ நடக்க முடியும். அப்படிங்கிறப்ப அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, அவர் வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் ஜெபம் பண்ணினார். அந்த வார்த்தை இதுக்கும் அதுக்கும் எனக்கு ரொம்ப கோர்வை உண்டாக்கிச்சு. அப்போ சரி, எப்ப ஜெபம் பண்ணார்? பகல்லையா இரவுல அப்படின்னு இருந்தது. சாயங்காலமான பொழுது அவர் ஒரு மலை மேலே ஏறினார். அப்போ எனக்கு வந்து இது ரொம்ப இந்த வசனத்தை விட்டு என்னால் வெளியே வர முடியல. இப்பவுமே நான் ஒரு வசனத்தை படிக்கிறேன் அப்படின்னா அந்த வெளிப்பாடு வந்துட்டுன்னா அந்த வசனத்தை தாண்டி என்னால் போக முடியாது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற வரல அதில் டிராவல் பண்ணிட்டே இருப்பேன். இது என்னை ஆண்டவர் வளர்த்தது. அப்போ எனக்கு ஒருனா எல்லாரும் மாதிரி நான் ஊழியம் செய்யக்கூடாது. எனக்கு படிக்க தெரியாது, பைபிள் படிக்க தெரியாது, பிரசங்கிக்க தெரியாது, எப்படி கோர்வையா பேச தெரியாது. ஒன்னே ஒன்று தெரியும், ஜெபிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, இந்த ராத்திரியில் போகணும் அப்படிங்கிற ஒரு தைரியம், அதை சொன்னது பார்த்தீங்கன்னா என் மேலே அந்த அபிஷேகத்தை வச்சார். அதுக்கு முன்னாடி இந்த தாக்கம் இருந்தது. அந்த அபிஷேகத்தை பெற்ற உடனே எனக்கு அது பயங்கர உந்த ஆரம்பிச்சிட்டு. அப்போ நான் நைட் என்ன பண்ணுவேன்னா, பகல்லையே போயிடுவேன். பகலில் போய் பகலில் ஒரு காடு, நைட் ஒரு காடு. பகலில் வந்து இறங்காடுன்னு சொல்லுவாங்க. பூரா இந்த முள்ளு மரங்கள் இருக்கும். அந்த முள்ளு மரத்துக்குள்ள அதை போய் அது பகலில் போகிறதுக்கே சிரமமாக தான் இருக்கும். அது ஒத்தையடி பாதையில் தான் உள்ளே போகணும். உள்ளே போய் நான் அந்த காட்டுக்கு நடுவில் போய் ஒரு மரத்தில் மட்டும் சுத்தம் பண்ணி வச்சுக்குவேன். நான் உட்காந்து பைபிள் படிக்கிறதுக்கு, ஜெபம் பண்ணுற இடத்துக்கு சுத்தம் பண்ணி வச்சுக்குவேன். அப்படித்தான் இருந்தேன். அப்படி நான் போகும்பொழுதுதான் நைட்டு நேரத்தில் அந்த சாக்கு எடுத்துட்டு கரெக்டாக 11:30 மணிக்கு காட்டுக்கு கிளம்பிடுவேன். 11:30 மணி வரலும் பைபிள் படிப்பேன். நேராக காட்டுக்கு போயிட்டு ஜெபிச்சேன்னா கரெக்டாக 5 மணி எனக்கு தெரியும், அந்த வெளிச்சம் தெரியும், ஆடி வந்துடுவேன். அப்புறம் ஜெபிக்க எனக்கு அது நைட்டு நேரங்கிறது வந்து எப்படி சொல்கிறது, பயமே இருக்காது. சில நேரம் அந்த பவுலை வந்து சர்ப்பம் கடிச்சது, அந்த விஷம் அவனுக்கு ஏறலை, அவனுக்கு ஒரு சேதம் வராமல் இருந்தால், அது வசனத்தை அறியாதனால அந்த இளரத்தம்னு சொல்லுவாங்க அல்லவா, அந்த அபிஷேகத்தினுடைய ஆரம்ப தாக்கம்னு ஒன்று இருக்கும். அந்த நெருப்பு ஆரம்பத்தில் எரியும் பொழுது கப்புன்னு பிடிச்சி எறிகிற மாதிரி அந்த அபிஷேகம் எனக்கு என்னன்னா, அந்த பாம்பை தேட ஆரம்பிச்சேன். என்னை கடிக்க விடணும், இது தப்பு, எனக்கு வசனம் தெரியாது. அதுக்காக அந்த ஆரம்பத்தில் இருக்குமே அந்த நெருப்பு, அந்த அபிஷேக அனல். நீங்க இந்த காட்டுக்குள்ள இருக்கும்போது அந்த பாம்பை தேடினீங்க? பாம்பை தேடினேன், எனக்கு கடிக்க வைக்கணும், நான் சாகாம இருக்கணும், எனக்கு அந்த அபிஷேகம் வேணும், அந்த சர்ப்பத்தினுடைய விஷத்தை முறிக்கணும். அந்த வசனம் ரொம்ப தெரியாதனால அந்த மாதிரி எனக்கு அந்த வசனம் எனக்கு அன்னைக்கு தெரியாது, ஆரம்ப கட்டங்கிறதுனால எனக்கு தெரியாது. அப்படிலாம் தேடினேன். ஆனா அன்னைக்கு ஒரு பாம்பு கிடைச்சிருந்ததுன்னா யோசிக்காம தேவனுக்கு முன்னாடி நின்று சொல்ற எனக்கு கையை கொடுத்துருப்பேன், எடுத்திருப்பீங்க. என்ன பண்ணுவீங்க காட்டுல போய்? ப்ரேயர் தான், நைட்டு ஃபுல்லாக ப்ரேயர் தான். ப்ரேயரையே தான் பண்ணிட்டே இருப்பேன். ப்ரேயர்னா எப்படி அந்நிய பாஷை பேசி அப்படி பண்ணுவீங்களா? ப்ரேயர்னா அந்நிய பாஷை பேசுறது ஒரு கட்டம் பேசுவேன். சரி. அடுத்தது வந்து ப்ரேயர் வந்து நான் பண்ற மாதிரியே இருக்காது. ஆரம்ப ஸ்டேஜ் மட்டும் நான் பண்ற மாதிரி இருக்கும். சரி. அதுக்கப்புறம் என் வாயா தெரியாது எனக்கு. எனக்குள்ள ஒருத்தர் பேசினா எப்படி இருக்கும், ஜெபிச்சா எப்படி இருக்கும். அப்போ வந்து என் ஆவி வந்து அந்த ஆவியானவரோட இணையும், பெருமூச்சுகளோட அவர் வேண்டுதல் செய்தார். எப்படி அது பல மணி நேரம் நீங்க ஒரே இப்போ நீங்க பேசுறதுன்னா விண்ணப்பம் எப்படி அதை ஆக்சுவலாக என்ன ப்ரேயர் பண்ணுவீங்க? அது மாதிரி கேட்டேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வேணும்பீங்களா? இல்லை என்ன இது ப்ரேயர் பண்ணுவீங்க? இல்லை, இது வேணும் அது வேணும் நான் என்னைக்கு கேட்டதில்லை. நான் கேட்கறதுல என்னன்னா, எனக்கு வந்து உண்மை நான் அறியணும். ஓகே. உங்க சித்தத்தை நான் அறிஞ்சு சித்தத்தை செய்யணும். எனக்கு வந்து தேசத்தை அசைக்கணும் ஆசை,
பெரிய கூட்டத்தை திருப்பணும் ஆசை. ஆனால் அது எனக்கு முக்கியம் இல்லை. நான் அவங்க சித்தத்தை செய்யணும். அதில் என்னை ஆண்டவர் ரொம்ப வளர்க்க ஆரம்பித்தார். அதில் என்னை ரொம்ப ஒவ்வொரு அடியும் அவர் சித்தத்தின்படி தான் நான் நடத்த ஆரம்பித்தேன். அப்போ அப்படி இருக்கும்பொழுது நான் ஜெபிக்க உட்கார்ந்துட்டேன்னா கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் எனக்கே தெரியாது. அப்போது ஒரு டைம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சோதனை மாதிரி எனக்கு நடந்துட்டு, கரெக்டாக நடுராத்திரி மணி ஒரு 2 மணி இருக்கும், 2:15, 2 இருக்கும். மேகமெல்லாம் சூழ்ந்துருச்சு. சரி. பவர் லைன் மேலே போகும். நான் கீழே உட்காந்துட்டு இருப்பேன். மேலே இபி ஆஃபீஸுக்கு இருக்கும் பவர் லைன், ஹெச்டி லைன், பெரிய பவர். அந்த மேலே போகிற அந்த கரண்ட் சத்தம் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறோன்னு கேட்கும். மேக மூட்டை வந்துருச்சு, இடி இடிக்குது. எனக்கு இங்கே ஜப்பம் பயங்கரமாக ஆவியில் போயிட்டுருக்கேன். மாமிசம் சொல்லுது மழை வருது, நீ எந்திரிச்சு ஓடுது. எனக்கு ஆவியில் சொல்லுது எந்திரிச்சு போகக்கூடாது, இந்த ஜபத்தை முடிக்காமல் போகக்கூடாது, மழை வந்துருச்சு. மாமிசம் சொல்லுது எந்திரிச்சு போகணும், மாமிசம் கொஞ்சம் செயல்படுமா, எனக்கு அந்த போத்தோடலை உட்காந்துட்டேன். அது எப்படி உட்காந்தேன்னா இடி இடிக்குது, எனக்கு பயமே வரல. அப்புறம் நான் ஜெபிச்சு 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 மழையெல்லாம் வந்தது, இடி இடிச்சது, எந்திரிச்சு வரல. மழை நினைஞ்சிட்டே தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் முடிச்சுட்டு வந்துட்டேன். அங்கே காட்டில் போனால் ஆட்கள் இருப்பாங்கல்ல, அங்கே ஆட்கள் வேற யாரும் காட்டு எல்லாம் யாரும் பார்த்து உயர கொடுத்துட்டு சத்தம் போட்டாலும் யாருக்கும் கேட்காது. ஏன்னா மெயின் ரோட்ல இருந்து நான் உள்ள போறதே கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ள போயிடும். அது சுத்திய காடு, வீடே இருக்காது. இந்த பக்கம் டிரான்ஸ்ஃபார் இபி ஆபீஸ், யாருக்குமே கேட்காது. லைட் இருக்காதுல்ல, லைட்டும் இருக்காது, இருட்டோட இருட்டாத ஒரு பேட் லைட், ஒரு 10 ரூபாய்க்கு டார்ச் லைட் இருக்கும், அதை மட்டும் வச்சுக்கிறேன். அதில் உங்களுக்கு ஏதாவது தரிசனங்கள்லாம் பார்த்தீங்களா அங்கே அப்படிலாம் ப்ரேயர் பண்ணும்போது? நான் கேட்குறது, நீங்கள் 3 இயர்ஸாக காட்டுக்குள்ளே ப்ரேயர் பண்ணுறேங்கிறது தான் என்னுடைய க்யூரியாசிட்டியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இருட்டுக்குள்ளே இருப்பேன்றீங்க, ப்ரேயர் பண்ண விழுந்தப்பறம் தான் வருவீங்களா வீட்டுக்கு? இல்லை, அதை தான் நான் சொல்ல வந்தேன். இப்போ நான் பகலில் ஒரு காட்டுக்கு போயிடுவேன், பகலில் ஒரு காடு, நைட்டில் ஒரு காடு. சாப்பாடுனா காலையில் மோர் எடுத்துக்குவேன். சரி. மோர் எடுத்துகிட்டு காட்டுக்கு போய்க்குவேன். நைட்டு நான் சாயந்தரம் 4 மணிக்கு வீட்டுக்கு வருவேன், காலையில் போயிட்டேன். ஓகே. அதெல்லாம் அவங்க ஏதாவது ரேஷன் அரிசி தான், ரொம்ப கஷ்டம். அதில் ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டு படுத்துருவேன் ஒரு 2 மணி நேரம். படுத்துட்டேன்னா திரும்ப 6 மணிக்கு பைபிள் உட்காந்தேன்னா நைட்டு வரலும் ஒரு 11 மணி வரலும் பைபிள் படிப்பேன். சரி. என் பைபிள் எவ்வளோ நேரம் படிக்கிறனோ அவ்வளோ நேரம் ஜெபிச்சிருவேன். எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறனோ அவ்வளோ நேரம் பைபிள் படிச்சிருவேன். இப்போ ஃபேமிலி எப்படி ரன் பண்ணீங்க? ஃபேமிலி நான் ரன் பண்ணுறேன்னா அதான் சொல்ல பாருங்க, இந்த எல்லா நாளும் அப்படி போயிட முடியாது நான். சரி சரி. அப்பப்போ இடையில ஏதாவது ஃப்ரையர் கூப்பிடுவாங்க. ஓகே. அந்த மீட்டிங் நான் தான் சொல்ல பார்த்தீங்களா, அங்கே ஒருத்தர் கட்டு உடைஞ்சு வாமிட் எடுத்தாங்க, ஒரு தம்பிக்கு ஒன்று கல்யாணம் ஆகுது, அது சொன்னீங்க. அது மாதிரி நிறைய இடங்கள் போவீங்க. ஆமாம். அப்போ தான் என்ன ஆச்சுன்னா, எனக்கு அந்த தம்பிக்கு கல்யாணத்துக்கு நான் தான் நடத்தணும். சரி. அப்படிங்கிறத அந்த பையன் விரும்பிட்டான். அவங்க ஊர் கோவில்பட்டி பக்கம் அச்சம்பட்டி. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த கல்யாணத்துக்கு என்ன கூப்பிட்டாங்க. அங்கே பார்த்துட்டா பூரா கிறிஸ்டின். ஓகே. 7th டே வெண்டிகாசு மட்டும் இல்லை, ஆர்சி, சிஎஸ்ஐ, டிஎல்சி இந்த மாதிரிலாம் இருக்கும். சுற்றியும் கிறிஸ்தவங்க தான். ஒரு இந்து வீடுன்னு சொன்னால் ஒரு 4-5 வீடு தான் இருக்கும். அப்போ அங்கே நான் முதல் தடவை போகிறேன், ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டார். அங்கே மீட்டிங்கில் ஆவியான ஒரு பலமாக கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஜனங்களுக்குள்ள விடுதலை கொடுக்கறது, வியாதியை குணமாக்குறது, இப்படி நிறையா சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சோன்னே என்னை மாதத்துக்கு ஒரு தடவை அங்கே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மந்த்லி அங்கே ரெகுலராக அப்படி அங்கே ரெகுலராக போகிறேன். அப்போ கொஞ்சம் எனக்கு ஒரு சப்போர்ட்டிங் வருது. ஆனால் இன்னும் நான் சபை வைக்கலை. ஓகே. அப்போது ஸோ இப்போ அந்த மாதிரி இதுக்கு மட்டும் போகிறீங்க. ஆமாம். ஒய்ஃபில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால வேலைக்கும் போல் ஃபுல்லாகவே ஊழியத்தில் அப்படி இருக்கிறீங்க? இல்லை, அவங்க என்னென்னா ஆண்டவருடைய கிருபை, அது வேற நான் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த வருகிற கொஞ்சம் காசு, ஒரு சில நேரம் காசு இருக்காது. பிள்ளை தம்பி ஃபஸ்ட்டு பையன் சாமி பிறந்தப்ப பால் வாங்குற கூட எங்களுக்கு காசு இருக்காது. அப்போது ஒரு டைமு சுத்தமாக காசு இல்லாதப்போ அந்த இரும்பு, பழைய இரும்பு அதெல்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு போய் அந்த இரும்பு கடையில் போட்டு அந்த 10-15 ரூபா இன்னும் வந்தது, அதை வாங்கிட்டு வந்தால் பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுத்தேன்.
எல்லா பிள்ளைங்களும் பிஸ்கட் சாப்பிடுவாங்க, அவனுக்கு என்னால் பிஸ்கட் வாங்கி தர முடியாது. 1 ரூபா அரிசி, அப்போது கலைஞர் பீடு 1 ரூபா அரிசி. அந்த 1 ரூபா அரிசிக்கு அந்த 1 ரூபா காசு இருக்காது சில நேரம். அந்த 1 ரூபாயை எப்படியோ நம்ம எடுத்துகிட்டு போய் வாங்கி நின்னாலும் அதை வந்து மேக்சிமம் பார்த்துட்டிங்கன்னா அந்த அரிசியை வச்சு மாட்டுக்கு போடுவாங்க, இல்லை இட்லி சுடுவாங்க. நான் ஜவ் பண்ணிட்டு இருப்பேன், ஆண்டவரே ஒரு நல்ல அரிசி வரணும். மாட்டுக்கு போடுறதுக்கு நல்ல அரிசி வரும், நமக்கு பார்த்துட்டிங்கன்னா வேற மாதிரி வந்துடும். அப்போ அந்த அரிசிக்கு போய் அவர்கிட்ட கெஞ்சுவேன், சார் கொஞ்சம் எங்களுக்கு நாங்கள் சாப்பிடணும், எங்களுக்கு இந்த அரிசி மாற்றி கொடுங்க அப்படின்னு. சில நேரம் அவன் இறக்கப்பட்டு கொடுப்பான், சில நேரம் கொடுக்க மாட்டான். கிட்டத்தட்ட பருப்பு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு நாங்கள் கிட்டத்தட்ட 1 வருஷ காலம் ஆகும். இல்லை, ஏன் இவ்வளோ ஹார்டான இதில் போனீங்க நீங்கள்? ஏன் ஒரு வேலை பார்த்துட்டே அப்படி ஏன் ஃபுல்லாகவே இப்படி இதுக்குள்ளே போனீங்க? இல்லை, நான் வேலை பார்த்துட்டு தான் ஊழியம் செஞ்சேன். சரி. அப்பா இப்படி என்னை அபிஷேகிச்சதுக்கு அப்புறம் அவர் கூப்பிட்டதுக்கு அப்புறம் எப்படி மீறி நான் செய்ய முடியும்? ஏன்னா நான் பைபிளை படிக்கிறேன், வனாந்தரமான வாழ்க்கை இல்லாமல் செழிப்புக்குள்ளே போகவே முடியாது. அதை நான் சொல்கிறேன் பாருங்க, என்னை ஆண்டவர் கொடுத்து சோதிப்பார், கொடுக்காமையும் சோதிப்பார். அப்போ நான் வந்து என்ன ஒப்பு கொடுத்தேன்னா, என்னெல்லாம் எனக்கு எடுத்து விருப்பம் இல்லையோ அதெல்லாம் எடுத்துருக்கு. அது நான் வந்து எப்படின்னா சுகபோகமா ஊழியம் செய்ய நான் விரும்பலை. நான் எடுத்த உடனே கஷ்டத்தின் பாதையில போனா தான் நான் நிலை நிற்க முடியும். அப்படிங்கிறதுல நான் ரொம்ப உறுதியா இருந்தேன். எதுவுமே விசுவாசம் இல்லாம வரக்கூடாதுன்னு நினைப்பேன். எந்த விஷயம் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நீங்க உங்களுக்கு அது கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, உங்க ஏன் இப்படி இருக்காரு, காட்டுக்குள்ள போய் ப்ரேயர் பண்ற, இது பண்ற, இந்த வேலைக்கு போகலாம், என்னைய வேற மாதிரி சொல்லிட்டாங்க. எப்படி சொல்லிட்டாங்கன்னா, எங்க அப்பா எனக்கு வச்ச பேர் சாமக்கோடாங்கி. சாமக்கோடாங்கி. ஏன்னா நான் நைட்டு பூரா காட்டுக்கு போவேன், என்னை விளையாடுக்கு சொல்லுவார், சாமக்காரன் வந்துட்டான் பாரு. சரி சரி. அது நல்லா இருக்கிறப்ப சொல்ல மாட்டாரு, அவருக்கு உள்ள பொண்ணு போயிடுச்சுன்னா அப்படி சொல்லுவார். அப்போ எல்லாரும் ஒரு மாதிரியே தான் பார்த்தாங்க, சொந்த பந்தங்களுமே என்னை அப்படித்தான் பார்த்தாங்க. என்னை ஏத்துக்கிறதுக்கு யாருக்கும் ஆரம்பத்துல மனதில்லை. ஏன்னா நீங்கள் ஒரு வித்தியாசமான முறையில் இருக்கீங்களே, ப்ரேயர் பண்ணுறேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க வீட்டில் குடும்பம் வச்சு குடும்பத்தை பார்க்காம ப்ரேயருங்கிறது. அதெல்லாம் நிறைய சொன்னாங்க. எங்கள் அப்பாலாம் இவன் எப்படி பொழைப்பானோ, இவன் எப்படி இருப்பான், அவனு கூட பொழைச்சிக்குவான், அவளும் பொழைச்சிக்குவான், இவனும் பொழைச்சிக்குவான், இவன் எப்படி பொழைப்பானோன்னு தலையில் அடிச்சுக்குவார். எங்கள் அப்பா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார். எங்கள் அப்பா வந்து பென்ஷன் பண்ண வரும், சாவுக்கு மேலே அவருக்கு வந்து ரொம்ப விருப்பம் ஜாஸ்தி. எங்கள் அப்பாவுக்கு வந்து சாவு மேலே ரொம்ப விரும்புவார். அதனால அவனை வச்சு எங்களுக்கு என்ன பண்ணுவார், ஏதாவது செய்வார். அப்படி இருக்கும் பொழுதுதான் அப்படி கஷ்டமான சூழ்நிலையில விசுவாசத்தில் நான் நிற்கிறேனா அப்படின்னு என்னை பரிசோதிச்சாரு. அதே மாதிரி அவங்களும் ரொம்ப ஒத்துழைச்சாங்க. அந்த 3 வருஷம் கழிச்சு என்ன நடந்துச்சு? 3 வருஷம் அப்படியே பண்ணுறீங்க, அப்புறம் என்ன ஆண்டவர் உங்களை லீட் பண்ணுறாரு? இல்லை, நான் 3 வருஷத்துக்கு பக்கம் வரலும் சின்ன சின்ன ஊழியர்கள் போயிட்டு தாரு. சரி சரி சரி. அப்போ போகிறப்ப தான் அங்கே சொல்ல அச்சம்பட்டிக்கு போகணும். அப்போ எங்கூட ஒரு 2-3 தம்பிங்க வருவாங்க, 2-3 தம்பிங்க எங்கூட ப்ரேயரில் இருப்பாங்க. அவங்க எல்லாம் தான் நாங்கள் போவோம். அப்போ ஒரு தடவை பகலில் நான் ஜெபிக்கிறதுக்கு போகிறேன் காட்டுக்கு. நாளைக்கு எனக்கு ட்ரெயின் கோவில்பட்டிக்கு போகணும். போகிறப்ப எனக்கு காசு இல்லை, 1 பைசா கூட எனக்கு இல்லை. அப்போ நான் காட்டில் போய் ஜெபம் பண்ணுறேன். காலையில் 10:30 மணிக்கு ப்ரேயர் தொடங்குறேன். 11:30 ஆகுது, 12 ஆகுது, கரெக்டாக 12:45. திடீர்னு திரும்பி பார்க்குறேன், 3 பேர் பின்னாடி நிற்கிறாங்க. ஒரு 2 லேடி, ஒரு ஜென்ட்ஸ். சரி. கொஞ்சம் பார்க்குறக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு ஒரு கிராமத்து ஆட்கள் எப்படி இருப்பாங்க அது மாதிரி அப்படி இருக்கிறாங்க. நான் பார்த்துட்டு பிருக்குன்னு பயந்துட்டேன். ஏன்னா அந்த காடு அந்த இடத்துல ஒத்தையடி பாதையில ஒருத்தர் வர்றது கஷ்டம். சரி. இவங்க 3 பேர் பின்னாடி நின்னா எப்படி இருக்கும், பிருக்குன்னு பயந்துட்டு ஃபயர் அப்படின்ட்டேன். அவங்க சிரிச்சுட்டு தம்பி என்ன அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அக்கா நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த சுருக்கு பைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல, இந்த பழைய சுருக்கு பை மாதிரி வச்சிருப்பாங்களே லேடிஸ், அந்த சுருக்கு பை இடுப்புல இருந்து அந்த அக்கா எடுக்கிறாங்க. எடுத்து உள்ள விடுறாங்க. ஒரு ஒரு பணத்தை கையில் எடுக்கிறாங்க. இப்படி இருந்து, இந்தா உங்களுக்கு காணிக்க கொடுக்கறதுக்காகத்தான் வந்தேன் பிடிங்க அப்படிங்கிறாங்க. சொல்லும்பொழுது கஷ்டம் ஆயிடுச்சு. ஏன்னா நாளைக்கு எப்படி போறேன்னு எனக்கு தெரியாது. இந்த காட்டுக்குள்ள எப்படி வந்து கொடுக்க முடியும்?
அந்த அக்கா கை நீட்டுறாங்க, எனக்கு உள்ள சத்தம் கேட்குது, நீ வாங்க. நான் கை நீட்டிட்டேன், வாங்குறேன். வாங்கினோடனே எனக்கு கண்ணில் தண்ணி நிற்கலை. எப்படி இருக்கும், நாளைக்கு ட்ரெயினுக்கு போகணும், காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னை தேடி வந்து காட்டில் காசு கொடுத்தா இப்படி காணிக்க கொடுத்தா இப்படி இருக்கும். எனக்கு அழுக நிற்கலை, கண்ணை மூடிட்டு அழுதுகிட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் முழிச்சு பார்க்குறேன், அவங்கள காணும். நான் அவங்களுக்கு ஒரு நன்றி கூட நான் சொல்லலையே. கொடுத்துருக்காங்க. 3 பேர் வந்தாங்க, இவங்க ஒருத்தங்க தான் பேசுனாங்களா? இல்லை, பேசுனது இவங்க ஒருத்தர் தான். ஒருத்தர் தான். 2 பேர் நின்றுட்டு கூட ஒரு ஜென்ட்ஸ், 2 லேடி. அந்த லேடி தான், வலது பக்கம் இருக்கிற லேடி தான் எனக்கு கொடுத்தாங்க. நான் அழுதுட்டு கீழே விழுந்துட்டேன். அப்படியே எப்படி இருக்கும் அந்த, ஏன்னா எல்லாமே எனக்கு அவர் செய்கிறாரு, ஒரு மனுஷ கரத்துலேருந்து வந்த மாதிரி எனக்கு தெரியல. அழுகிறேன், எந்திரிச்சுன்னா ஐயோ அவருக்கு நன்றி சொல்ல மறந்துட்டோமே அப்படின்னு எந்திரிக்க அவங்கள காணோம். காடு பூரா தேடுறேன். மீறி போனால் ஒரு 3, 4, 5 நிமிஷம் இருக்கும். தேடுற அவங்கள அவ்வளோ ஸ்பீடாக எங்கே போயிருக்க முடியாதுல்ல, டக்குன்னு போயிருக்க முடியாது. அது அந்த காட்டுக்குள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம். அவங்கள காணும். அப்போ தான் நான் வந்தது வந்து மனுஷன் இல்லை, வந்தது தேவன். எவ்வளோ பணம் கொடுத்தாங்க? எனக்கு கிட்டத்தட்ட அதில் ஒரு 3 ரூபா இருக்கும். அந்த 3 ரூபாய்ங்கிறது வந்து பெரிய காசு. 3000 ரூபா சொல்கிறீங்களே? 3000 ரூபா. அப்போது அந்த காட்டுக்குள்ள எப்படி அந்த காசு வரும்? இதெல்லாம் என்னைய விசுவாசத்தினுடைய ஜீவனை ஊத்துறாங்க உள்ள. இந்த மாதிரி நிறைய அனுபவத்துக்குள்ள போனீங்களா? நான் சொல்றது ஒவ்வொரு பாட்டு தான், நிறைய இந்த மாதிரி கடந்து போனேன். ஓகே ஓகே. எல்லாமே எனக்கு இப்படித்தான் நடக்கும். இந்த வரையிலும் இப்படியே தான் நடக்கும் எனக்கு. ஓகே ஓகே. அப்போ அந்த மீட்டிங் போயிட்டு வந்துட்டேன். சரி. மீட்டிங் போயிட்டு வந்தோடனே எனக்கு ஆண்டவர் காட்டுறாரு, நீ நேரம் அண்ணன் கடைக்கு போ. எனக்கு ஒருத்தர் கைட் பண்றாரு, சொல்றாரு, இப்போ நீங்கள் எனக்கு பக்கத்துல இருந்து சொன்னா இப்படி இருக்க, தம்பி நீ அங்கே போக்கண்டு, அங்கே போ, அங்கே இரு. எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ நேரம் கணபதி பாளையம் போ, உங்கள் அண்ணன் கடைக்கு போ, உன்னை தேடி ஒருத்தர் வருவார், அங்கேருந்து உனக்கு நான் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுறேங்கிறார். நான் சொன்ன உடனே எந்திரிச்சு வந்துட்டேன். வந்தோடனே கரெக்டாக ஒரு டவுன் பஸ் வந்துச்சு, ஏறி அண்ணன் கடைக்கு போயிட்டேன். அண்ணன் கடையில் உட்காந்துருக்குறாங்க, ஸ்டுடியோ வச்சுருக்காங்க அண்ணன். நான் உட்காந்துட்டேன். ஒரு அரை மணி நேரம் ஆகுது, ஒருத்தர் வரல. இவர் அண்ணன் ஏன்டா எதுக்குடா வந்த திடீர்னு கேட்குறாங்க. இல்லை சும்மா தான் வந்தேன் அப்படின்னு. திடீர்னு ஜாப் பண்ணிருக்கிறேன். நான் ஒரு ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க 1 மணி நேரம் ஆச்சு, நான் ஜெபிச்சுட்டு இருந்திருப்பேன், நீங்கள் சொன்னீங்க இங்கே வந்தேன்னு. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு சைக்கிள் வருது, ஒருத்தர் நபர் வர்றாரு. வந்த உடனே அண்ணன் ப்ரைஸ் லார்ட் அப்படிங்கிறார். எனக்கு உடனே இங்கே ஆண்டவர் சொன்னால் இவர் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுட்டேன்னு உடனே அவர் வந்து உட்கார்றாரு. உடனே அண்ணன் சொல்றாரு, ஒரு தம்பி ஊழியம் செய்கிறாங்க. ஊழியம் செய்கிறாரா அப்படின்னு அவர் கை கொடுத்தார். அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுவார், வசனத்துக்கு புறமா பேசக்கூடியவர். அவர் பேசுகிறப்போ நானும் பேசுகிறப்போ 2 பேர்த்துக்கு என்ன உண்டாகுதுன்னா, வசனத்தில் வாக்குவாதம் வருது. அவர் திடீர்னு என்ன நினைச்சாரும் தெரியல, தம்பி உங்களை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், ஜெபத்துக்கு வாங்க. நான் அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன், சரி ஆண்டவர் நடத்துறாரு, நம்மளை ஏதோ நடத்துறாரு, சரிண்ணே வாங்க போல. அவர் சைக்கிளை தள்ளிட்டே வர்றாரு, நானும் நடந்து போயிட்டு இருக்கிறேன். போயிட்டே இருக்கிறப்போ அவர் சொல்றாரு, அண்ணா எந்த வீடுண்ணே, எங்கன்னு. எப்பா அவங்க இங்கே தான் இருக்கிறாங்க, அந்த பையனுக்கு ஒரு பிசாசு பிடிச்சிருக்குது. அந்த பையன் வந்து பார்த்துட்டீங்கன்னா திடீர்னு பிளைட் எடுத்து கையை இருப்பான், அந்த ரத்தத்தை குடிச்சா தான் அவன் ஆவி அடங்கும், இல்லைன்னா அவனுக்கு அது அடங்காதுப்பா. என்னமோ தெரியல, எனக்கு உடனே கூட்டிகிட்டு போகணும்னு தோணுதுப்பா. நான் சொன்னேன், அண்ணே எனக்குள்ள மாமிசம் எழுப்பிட்டு, அண்ணே எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் 2 நாள் கழிச்சு வந்துடுறேன். ஏப்பா ஏன் என்னாச்சுங்கிறாரு. நான் சொல்கிறேன், இல்லை நான் உள்ளுக்குள்ளே தீர்மானிச்சிட்டேன், ஒரு 2 நாள் உபவாசம் போட்டால் வந்துடுவோம். ஏன்னா இவர் சொல்றது பெரிய பெரிய ஊழியக்காரங்கிட்ட ஜெபப்படியே ஆகாது, நம்ம அங்கே போய் சிக்கிட்டா என்ன பண்ணுறது? ஐயோ அது வேண்டாம், இவர் ஏற்கனவே எதிர்மறையாக வாக்குவாதம் பண்ணுறாள், நம்மளை இங்கே எங்கேயோ போய் லாக் ஆக்கிடுவான், நம்ம உபவாசம் போடாமல் இங்கே வரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அவர் இல்லைப்பா நீ வாப்பா, அவர் என் கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போயிட்டார். சரி.
அவங்க வீட்டுக்கு போகிறோம். அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. பார்த்த உடனே எனக்கு அப்போ நல்ல சட்டை இருக்காது, நல்ல ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஒரு பைபிளுக்கு மட்டும் ஒரு பேக் வச்சுட்டு தான் போவேன். சரி. உள்ளே போனால் அந்த அம்மா என்னை பார்த்த உடனே என்னை மேலே கீழே பார்க்க ஆரம்பிச்சிட்டு. சரி. அப்போ நான் அந்த அம்மா எனக்கு ஸ்தோத்திரம் கூட பண்ண மாட்டேங்குது. அப்போ எனக்கு அங்கே உட்கார்ந்தோடனே எனக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிறது ஏதோ நடக்கிற மாதிரி தோணுது. கரெக்டாக அவங்க பையன் அந்த ரூம்ல இருந்து வெளியே வர்றாரு. நான் பார்த்தோன்னே இவனுக்குள்ள இருக்கிற அந்த பொல்லாதாவி வெளியே வருதுட்டேன். எதுவுமே பேசல. சொன்ன உடனே அந்த ஆவி ரைஸ் ஆக ஆரம்பிச்சுட்டு. டக்கு நீங்க பேசணும்னு சொன்ன உடனே அந்த ஆவி வெளியே வந்துட்டு. நீ எதுக்குடா இங்க வந்த? உன்னை யார் இங்க வர சொன்னாடு? என்னை கூட்டு வந்தவர் என்னடா இது நடக்குதுன்னு யோசிக்கிறார். அப்போ உடனே இந்த அம்மா டமக்குன்னு முழங்கால் போடுறாங்க. இந்த ஆவி அலறுது. அலறுன்னு சொன்னேன், ஏம்மா நீ பண்ண சாபம் தான் உன் பிள்ளைக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த அம்மா அழுதாங்க. நீ கரெக்டா இத்தனை வருஷத்துக்குள்ள 28 வருஷத்துக்கு முன்னாடி